12 வயது சுந்தர் தினமும் தன் அம்மாவின் முதலில் பாடம் பார் என்ற எச்சரிக்கையை புறக்கணித்து வந்தான். ஒரு நாள் அவன் அம்மா நாளை தேர்வு உள்ளது, இன்று முழுவதும் படி என்று கண்டிப்பாக சொன்னாள். ஆனால் சுந்தர் கேட்காமல் நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடி முழு நேரத்தையும் கழித்தான். நாளை பரீட்சை இருக்கிறதே என்ற யோசனை கூட அவனிடம் இல்லை. மறுநாள் தேர்வுக்கு சென்ற சுந்தர் கேள்வித்தாளை பார்த்ததும் மலைத்துப் போனான். எல்லா கேள்விகளும் நேற்று படிக்க வேண்டிய பாடத்தில் இருந்தன. அவன் முகத்தில் ஒரு வித்தியாசமான பதற்றம். கையில் வியர்வை வழிய அவன் ஒரு கேள்விக்கும் சரியான பதில் எழுத முடியாமல் தவித்தான். அருகில் அமர்ந்திருந்த அவனது நண்பர் ரமேஷ் எல்லா விடைகளையும் நிதானமாகவும் தெளிவாக எழுதிக் கொண்டிருந்ததைப் பார்த்து அவனுக்கு பெரும் வருத்தம் ஏற்பட்டது. அப்போது அம்மா சொன்னதை நினைத்துப் பார்த்தான். கவலையோடு வீடு திரும்பிய சுந்தர் தன் தவறை உணர்ந்து அம்மாவிடம் மன்னிப்பு கேட்டான். அடுத்த தேர்வுக்கு 15 நாட்கள் முன்பே திட்டமிட்டு படிக்க ஆரம்பித்தான். அவன் அம்மா அவனுக்கு ஒரு புதிய அட்டவணை தயாரித்துக் கொடுத்தாள். கிரிக்கெட் விளையாடுவதற்கு ஒரு நேரம், மற்ற வேலைகளுக்கு வேறு நேரம் ஒதுக்கி, முக்கியமாக படிப்பிற்கு நேரம் ஒதுக்கி முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு நடந்த தேர்வில் சுந்தர் வகுப்பில் முதலிடம் பெற்றான். அவனது ஆசிரியர் அவனை பாராட்டினார். வீட்டில் அம்மா அவனை அணைத்துக் கொண்டு, இப்போது புரிகிறதா, நான் சொல்வது உன் நன்மைக்காகத்தான் என்று அன்பாக சொன்னாள். சுந்தர் மகிழ்ச்சியுடன் சொன்னான், அம்மா, இனிமேல் உன் சொல்லை ஒருபோதும் நான் மீறமாட்டேன் என்றான். அன்று முதல் அம்மா சொல் கேட்கும் பிள்ளையாக மாறினான் சுந்தர். இதுபோன்று சிறுவர்களுக்கான அழகான சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து பார்க்க எமது யூடியூப் மற்றும் டிக்டாக் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.